ஹாய் டு ஆல். T20 கிரிக்கெட் வந்ததுக்கப்புறம் கிரிக்கெட்டில் ஃபினிஷர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. 90s காலகட்டத்தில் கிரிக்கெட்டில் ஹிட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு டீம்லையும் ஒரு ஹிட்டர் இருப்பாங்க. அவங்கள எந்த பொசிஷனில் வேணும்னாலும் பேட்டிங் இறக்குவாங்க. அவங்க சந்திக்கிற பால்ல இருந்தே அவங்க ஹிட் பண்ணி ஆட ஆரம்பிப்பாங்க. ஆஸ்திரேலியாவில் மைக்கேல் பெவன், பாகிஸ்தானில் அஃப்ரிடி, ஸ்ரீலங்காவில் ஜெயசூர்யா, சவுத் ஆஃப்ரிக்காவில் லான்ஸ் க்ளூஸ்னர்னு எல்லா டீம்லையும் ஒரு ஹிட்டர் இருந்தாங்க. இந்தியன் டீமுக்குன்னு அப்படி ஒரு பிளேயர் இல்லாமல் இருந்த டைமில் தன்னுடைய 33வது வயசில் வந்தவர் தான் ராபின் சிங். 1989 வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒரு நாள் போட்டியில் அறிமுகமானார். 2 மேட்ச் மட்டுமே ஆடினவர். அதோட டீமை விட்டு அவர் டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1996 கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு டைட்டன் கப்பில் அவருக்கு இடம் கிடைச்சது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த மேட்ச்ல 6 பாலுக்கு 6 ரன் அடிச்சாரு. அருமையா ஃபீல்டிங் பண்ணி 20 ரன் கிட்டத்தட்ட அவரு சேவ் பண்ணாரு. பவுலிங்ல ஆஸ்திரேலியாவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மார்க் வாக், ஒன் டவுன் இறங்கின பேட்ஸ்மேன் ஸ்டுவார்ட் லா அவங்க 2 பேர் விக்கெட் எடுத்து மேட்சை டர்ன் பண்ணி விட்டு ஜெயிக்க வச்சாரு. அந்த மேட்ச்லாம் இப்போ கூட மறக்க முடியாத மெமரிஸ் தான். அவருடைய கிரிக்கெட் கேரியரில் அவர் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் விளையாடி இருக்காரு. இவர் பேட்டிங் இறங்கினார்னா சும்மா நசன்னு இல்லாமல் நச்சுன்னு அடிப்பார். அதே போல் ஃபீல்டிங்கில் அவர் போட்டிருக்க ஜெர்சி கலரே மாறிடும். அந்த அளவுக்கு அருமையாக ஃபீல்டிங் செய்வார். எத்தனை தடவை டைவ் அடிப்பார்னு நாம் கணக்கு பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லாவே டைவ் அடித்து ஃபீல்டிங் பண்ணுவார். அப்படி இருந்தும் இன்ஜுரி அப்படி இப்படின்னு மனுஷன் கிரவுண்ட் விட்டு வெளியேறவே மாட்டார். அதே போல் பவுலிங்கில் சொதப்பலா போனால் இவரை நம்பி பவுலிங் தருவாங்க. மீடியம் ஃபாஸ்ட் தான் போடுவார். ரன்னை நல்லா கண்ட்ரோல் பண்ணுவார். கண்டிப்பாக 2 விக்கெட் எடுப்பார். மேட்ச்சில் டீம் எப்படி போனாலும் சரி, அவர் பேட்டிங்னு வந்தால் எதுக்கும் கவலைப்பட மாட்டார். 3-4 சிக்ஸர் அடிப்பார். இல்லையா பாலை வேஸ்ட் பண்ணாமல் வெளியே போயிட்டே இருப்பார். டீமில் 5-6 வருஷம் ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக, நல்ல ஃபீல்டராக, அசைக்க முடியாத வீரராக இருந்தார். இளம் வீரர்களுக்கு வழிவிட்டு 2001 ரிட்டையர் ஆனாரு. இப்போ ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ஃபீல்டிங் கோச்சா இருக்காரு. 2000 ஆண்டு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில ஃபைனல் வரைக்கும் போன டீம்ல ஒரு பகுதியா இருந்தாரு. இந்திய கிரிக்கெட் ஹிஸ்டரியில எப்பவுமே மறக்க முடியாத ஒரு வீரர் தான் ராபின் சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நம்ம சேனலை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.